ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கடைக்குள்ளே 4-5 பேர் உட்காந்துருக்குறாங்க. கடைக்கும் ரோட்டுக்கும் கொஞ்சம் தூரம் இடைவெளி இருக்குது. ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு டம்போலேருந்து கலண்டு அப்படியே ஒரு பெரிய டயர் உருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த கடையை பார்த்து அது வேகத்துக்கு யார் மேலே பட்டதுன்னா அவ்வளவுதான், அவ்வளோ வேகமாக வந்திருக்கு. ரொம்ப கனமாக இருந்தும் கூட கரெக்டாக அந்த கடையை பார்த்து வந்திருக்கு. நல்ல வேலை அங்கே இருந்த ஆட்கள் எல்லாம் உடனே சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஆட்கள் மேலே படாமல் ஒரு பக்கமாக ஓடி போனதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. கடைக்குள்ளே கூட நிம்மதியாக இருக்க முடியல பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு எங்கே இருந்ததோ அந்த குரங்குகள் வந்ததோ ஆட்களை சுத்த ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேலே நடக்கக்கூடாதுன்னு இந்த லேடி வந்த பாதியை பார்த்து ஓடவே ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது மேல் மாடியில் தான் இந்த லேடி நின்று இருக்கிறாங்க. அங்கேருந்து இடிஞ்சு கீழே விழுந்திருக்கிறாங்க பாருங்க. ரொம்ப உஷாராக தான் இருக்கணும் போல. எங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் போது இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான். 2 பேர் பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கர் ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. இதில் ஏறி இறங்கும் போது அப்படியே ஆள் மேலே இருந்து கீழே விழுந்துட்டாங்க பாருங்க. ஒரு துள்ளல்ல அப்படியே ரோட்டுக்கே ஆள் வந்தாச்சு. உடனே கண்டுபிடிச்சதுனால வண்டியையும் நிறுத்திட்டாங்க. இனிமேல் ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும் போல. எங்கே இந்த வீடியோவில் அணில் மாதிரி இருக்கிற ரொம்ப வித்தியாசமான உருவத்தை தான் பார்க்குறோம். இதுகிட்ட இருக்கிற திறமையே தன்னோட உருவத்தை இன்னும் பெருசா காட்டுறது தான். எதிரிகள் யாராவது பக்கத்துல வந்தாங்க அப்படின்னா 4 காலில் இருக்கிறது அப்படியே 2 காலில் மாறிடுது பாருங்க. இப்படி தலைகீழ நிக்கிறதுனால வாளோட சேர்த்து அதோட உருவம் இன்னும் 2 மடங்கா தெரியும் போது எதிரிகள் கொஞ்சம் பயப்பட்டுருவாங்களாம். எங்க இந்த வீடியோல தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு சுழலை தான் பாக்குறோம். தண்ணியில இருக்கிற சுழலை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இங்க பாக்குறதுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது பாருங்க. தண்ணியில சுழல் இருக்கிற விஷயம் தெரியாமலே சில பேர் அதில் நீந்து போய் சிக்கிக்கிறாங்க. எங்க இந்த வீடியோவில் ரோட்டில் ஒரு லேடி நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. நடுக்கத்தினால அப்படியே குலுங்கவும் ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அதனால இந்த லேடி நடையை இன்னும் கொஞ்சம் மெதுவாக்கிக்கிட்டாங்க. மெதுவாக நடந்து எப்படியோ வீடு போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமே. இருக்கிற நடுக்கத்தில் கார் கூட அசைய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கடைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற செல்ஃபு பாருங்க அப்படியே மேலே விழுற நிலைமைக்கு வந்துடுச்சு. மொத்தமாகவே தொப்புனி கீழே விழுந்துடுச்சு. நல்ல வேளையை அந்த லேடி கீழே விழுந்தாலும் அடிப்படாமல் எப்படியோ தப்பிச்சிருக்கிறாங்க. செல்ஃபு பக்கத்தில் போய் நிற்கும் போது கூட உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. எங்க இந்த வீடியோவில் இந்த ரோட்ல இப்பதான் இந்த கார் நுழைஞ்சு வருது. ரோட்டோரத்தில் நிறைய கம்பிகள் எல்லாம் நட்டு வச்சிருக்கிறாங்க. திடீர்னு அது அப்படியே சரிஞ்சு மொத்தமாக அந்த காரை மறிக்கிற அளவுக்கு விழுந்துடுச்சு பாருங்க. ஏதோ பக்கத்தில் கட்டடம் கட்டுறதுக்காக எல்லாம் தயாராக வச்சிருப்பாங்க போல. இந்த கார் எப்போ வரும்னு எதிர்பார்த்து விழுந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவம். எங்கே இந்த வீடியோவில் இந்த லேடி ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக உள்ளே இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு தயாராக வந்திருக்கிறாங்க பாருங்க. இதுக்கு ஒரு நேரம் இல்லையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி பாதி ட்ரீட்மெண்ட்லேயே எப்படி சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லேடி பாதியிலே உள்ள நுழைஞ்சதுனால கொஞ்சம் திகச்சு போனாங்க. இருந்தாலும் கதவை தட்டிட்டு திறந்துருக்கலாம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப பெரிய மீன் தொட்டி இருக்கிறத தான் பார்க்குறோம். நல்லா இருந்த மீன் தொட்டி திடீர்னு விரிசல் ஏற்பட்டு அந்த கண்ணாடி உடைச்சு உள்ளே இருக்கிற மொத்த தண்ணியும் மொத்த மீனும் அப்படியே தரைக்கு வந்துடுச்சு பாருங்க. அங்கங்க மீன்கள் எல்லாமே துடிக்கிறத தான் பார்க்குறோம். இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கே நம்ப முடியாத ஒரு காட்சி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த கடைக்குள்ளே அப்படியே நடுக்க வந்திருக்கு. இருக்கிற ஃப்ரிட்ஜு செல்ஃபோன் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேலே உள்ளே நிற்கக்கூடாதுன்னு உள்ளே இருந்த ஆட்கள் ஒவ்வொருத்தர வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள நின்னா இருக்கிற பொருட்கள் மேலே இருக்கிற கட்டடம் எல்லாம் நம்ம மேலே விழுந்துரும். அதனால வெளியே போய் ரோட்டில் வெற்றி இடத்துல நிற்கிறது தான் நல்லது. எங்க இந்த வீடியோவில் ஷட்டரை திறந்து இப்போதான் வண்டி எடுத்துட்டு கிளம்புறதுக்கு 2 பேரும் தயாராக இருக்கிறாங்க. இந்த ஷட்டரை திறந்து வச்சாச்சு. இனிமேல் இதை பற்றி யோசிக்கிறதுக்கு தேவையில்லை. மூடும் போது இழுத்து மூடினா போதும். ஆனால் நினைச்சு பார்க்க முடியாத நேரத்தில் அது பண்ணியிருக்கிற வேலை ஷட்டர் அப்படியே மூடிடுச்சு பாருங்க. நல்ல வேலை பைக்கில் போகும்போது தலையில் விழாமல் இருந்தது அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டாங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் கார் பக்கத்தில் ஒரு லேடி நின்றுட்டு இருக்கிறாங்க. ரோட்ல இருந்து வந்துட்டு இருக்கிற ஒரு கார் சம்பந்தமே இல்லாமல் இந்த பக்கமாக வந்திருக்கு பாருங்க. இந்த லேடி கார் வர தோரணையே சரியில்லைன்னு கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டதுனால இந்த டேபிளோட வேலை முடிஞ்சிருக்கு. ஓரத்தில் நின்னா கூட இன்னும் உஷாரா இருக்கணும் போல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ட்ரக் ஒன்று அங்கேயும் இங்கேயும் கிடுக்கிடுன்னு ஆடிட்டே இருக்கு. இது இருக்கிற நிலைமையே சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த காரை ஓட்டிட்டு போனவர் அப்படியே காரை நிறுத்திட்டு நிற்கிறாரு. இதை நம்பி பக்கத்துல போக முடியுமா? அப்படியே சரிஞ்சு மேலே விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ட்ரக்கை முந்தி போறதுக்காக இந்த வேன் ட்ரை பண்ணி கடைசியில் எந்த மாதிரி ஆயிருக்கு பாருங்க. இந்த வேனோட கதவே கலந்து வந்துடுச்சு. இங்க ஒரு கார் நின்றதுனால போறதுக்கான பாதை சரியா கிடைக்கவே இல்லை. இடம் இல்லாததுனால அவசரப்பட்ட வேனோட நிலைமை இந்த மாதிரி மாறி போயிடுச்சு. டிரைவர் இன்னும் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும் போல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல தண்டவாளத்தை கடந்து போறதுக்காக ஒரு ட்ரக் கரெக்டா போயிட்டு இருக்கும் போது ட்ரெயினும் சரியா வந்திருக்கு. ட்ரெயின் வந்த வேகத்துக்கு இந்த ட்ரக்கை எந்த அளவுக்கு இழுத்து கொண்டு போயிருக்கு பாருங்க. இந்த பெரிய ட்ரக்கோட நிலைமை சொல்ற மாதிரி இல்லை, வேற மாதிரி மாறி போயிடுச்சு.
தண்டவாளத்தை கிடக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் சலூனில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்கே இவருக்கு முடி வெட்டிட்டே இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த சலூனோட டோர் அப்படியே கலண்டு விழுந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் இவர் தலைமாலையும் விழுந்துடுச்சு போல. இங்கே கடைக்குள்ளே நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. திடீர்னு ரோட்டில் போயிட்டு இருந்த டெம்போ தடுமாறி பாதை மாதிரி எப்படியோ கடைக்குள்ளே வந்துடுச்சு. கடை ரொம்ப பெருசாக இருந்தது. ஒரு பக்கம் இந்த டெம்போ வரதுக்கு இடம் காலியாக இருந்ததுனால ஆட்களுக்கு எதுவும் ஆகலை. எல்லாரும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம். ரோட்டோரத்தில் தான் நடந்து போயிட்டு இருக்காங்க 2 பேர். திடீர்னு அந்த ரோடே உடஞ்சி கீழே பள்ளத்துக்குள்ளே போயிடுச்சு பாருங்க. கொஞ்சமும் எதிர்பார்க்காத சம்பவம் தான். இந்த பள்ளத்துக்குள்ள இருந்து 2 பேருக்கு எதுவும் ஆகலை. மெதுவாக எந்திரிச்சு மேலே வந்திருக்கிறாங்க. இவ்வளோ பெருசாக இடிஞ்சதுல ஒரு ஆறுதலான விஷயம், 2 பேரும் பத்திரமா வெளியே வந்து சேர்ந்தது தான். இதெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி சம்பவம். ரோட்ல எந்த விரிசலோ அதுக்கான எந்த அறிகுறியோ தெரியல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல வித்தியாசமான கலர்ஃபுல்லான இந்த படகுல 4-5 பேர் சவாரி பண்றதை தான் பார்க்குறோம். திடீர்னு அந்த படகு காத்து போற வேகத்துக்கு இழுத்துட்டு போகுது. அது வட்டமா இருக்கிறதுனால இன்னும் சுத்தி போகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சுத்துற வேகத்துல எல்லாரும் மேல இருந்து தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. எல்லாருக்கும் நீச்சல் தெரியும் அப்படிங்கிறதுனால மெதுவா நீந்தி கரைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த படகு நம்பி இனிமே போக கூடாது போல. ஏன்னா இதை விட வேகமா காத்து அப்படி இழுத்துட்டு போகுது. உருண்டு போற வேகத்துல யாராவது அதுல இருக்க முடியுமா? அடுத்தது இங்க இந்த வீடியோல கார் போயிட்டு இருக்கும்போது மலையிலிருந்து உருண்டு வேகமா வந்து விழுற ஒரு பெரிய பாறாங்கல்ல தான் பாக்குறோம். யோசிச்சு வண்டியை திருப்புறதுக்கான நேரம் எல்லாம் கிடையாது. டக்குன்னு முன்னாடியே வந்து விழுந்துடுச்சு. கண்ணாடி தான் ரொம்ப நொறுங்கி இருக்கு. ஆனாலும் உள்ள இருந்தவங்களுக்கு ஏதோ ஆகலை, ஏதோ இதோட போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். இங்கேயும் நடு ரோட்ல சர்க்கஸ் அடிச்சு வந்துட்டு இருக்கிற ஒரு காரை தான் பாக்குறோம். ரோட்டோரத்துல நின்றுட்டு இருந்த 2 பேரும் உடனே சுதாரிச்சுக்கிட்டாங்க. அது ரோட்ல வரும்போதே தடுமாறி எங்க போறதுன்னு தெரியாம நிலகுலைஞ்சுதான் வந்துட்டு இருக்கு. எப்படி சுத்தி சொல்லண்டு அடிக்குது பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது நடு ரோட்ல பார்த்த வித்தியாசமான சம்பவம். இது கொஞ்சம் பரபரப்பான ரோடு தான். நிறைய கார் வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கு பாருங்க. அந்த பள்ளத்துல ஒரு கார் சிக்கி பெரிய பள்ளத்துக்குள்ள அது விழுற மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படி நடந்ததுன்னு எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமான ஒரு எறும்பு பாலத்தை தான் பார்க்குறோம். எவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எறும்புகள் ஒன்றா சேர்ந்து இவ்வளோ பெரிய பாலத்தை உருவாக்கியிருக்கு பாருங்க. அதுலேயும் தரையில் கூட பாலத்தை உருவாக்கிடலாம். தண்ணியில் உருவாக்கி இருக்கிறது தான் நம்பவே முடியாத காட்சியாக இருக்குது. இந்த பாலம் அது பாட்டுக்கு நீளமாக போய்கிட்டே இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு வித்தியாசமான பூச்சி தான். இந்த பூச்சி ஒரே செகண்டில் அப்படியே உருமாறிடுது பாருங்களேன். அதோட ரெக்கைகள் எல்லாத்தையும் அதுவே கலட்டி போட்டுட்டு ஆளே வேற மாதிரி மாறிடுச்சு. இது என்னடா ஒரு செகண்டில் நடந்த ஆள் மாறட்டும் அப்படிங்கிற கதை தான். பூச்சிகளுக்குள்ள இப்படிப்பட்ட குணமெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கே நம்ப முடியல தான். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் எல்லாரும் 4-5 குச்சிகளை மேலே தூக்கி போட்டிருக்காங்களே அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே பூச்சிகள் தான். குச்சி மாதிரியே இருக்குது பாருங்க உருவத்தில். ஆனால் இதுக்கும் கை கால் வாயின்னு எல்லாமே இருக்குது. மரத்தில் இருந்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு பெரிய முட்டையாக இருக்கும்போதே உடைக்கும் போது ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் உடைச்சாங்க. முட்டைக்குள்ள ஒரு முட்டையா அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டையே உள்ளே இருந்திருக்கு. அந்த முட்டையை மறுபடியும் உடைச்சா அதுலேருந்து இன்னொரு கரு வந்திருக்கு பாருங்க. ஆக மொத்தத்தில் 2 ஆம்லேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த முட்டையை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகம் வந்ததுனால அப்படியே பவுல்லே தட்டி பார்க்கலாம் அப்படின்னு தட்டவும் அதுக்குள்ள இருந்து ஒரு முட்டை விழுந்திருக்கு. நிஜத்துல ஒரு முட்டைக்குள்ள 2 கரு இருக்கிறத கூட சில பேர் பார்த்துருக்கலாம். ஆனா முட்டைக்குள்ள ஒரு முட்டையே இருக்கிறது பார்க்கறதுக்கு நம்ப முடியாத காட்சி தான். ஆக மொத்தத்தில் முட்டை கொஞ்சம் பெருசா இருந்தாலே சுதாரிச்சிக்க வேண்டியது தான். அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பார்க்கறது ஒரு வாழைக்குலையில ஒரே ஒரு வாழைப்பூ பூக்கிறத தான் பார்த்துருப்போம். ஆனால் சுற்றி ரவுண்ட் அடிச்சு பூத்துருக்கு பாருங்க. திசைக்கு ஒரு பூன்னு சொல்ற மாதிரி பூத்திருக்கும் போல. பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இங்கே இந்த வீடியோவில் மானை துரத்திட்டு வந்து கடைசியில் அந்த மான் தண்ணிக்குள்ளே எகிரி குதிச்சு உள்ளே போயிருக்கு. உள்ளே போனதும் அந்த தண்ணி சகதியாக இருந்ததுனால அதிலே சிக்கி இருந்திருக்கு. இந்த 2 சிங்கங்கள் தான் இதை துரத்திட்டு வந்திருக்கு. கொஞ்சம் தள்ளி போய் விழுந்திருந்தா கூட இது கிட்ட தப்பி இருக்கலாம். ஓரமாகவே விழுந்ததுனால மறுபடியும் சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வாத்து குஞ்சுகளை தான் பார்க்குறோம். இந்த வாத்து குஞ்சுகளை பிடிக்கிறதுக்காக எலி ஒன்று பக்கத்தில் வந்திருக்கு பாருங்க. எலி இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்குதுன்னு இதை பார்க்கும்போது தான் நம்ப முடியுது. கடைசியில் அந்த வாத்து குஞ்சுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொத்தி அனுப்பியிருக்கு.